ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இதே மெத்தடுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பர்ஃபெக்டாக வரும். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன். உங்களுக்கு ஏர் ஃப்ரையரில் இல்லாமல் சும்மா தவாலேயே இதே மெத்தடுக்கு குக் பண்ணி செய்வோம். மேலும் நான் இன்றைக்கி ஃபுல் சிக்கனில் ஹாஃப் சைடை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இது சரியாக ஒரு 300-350 கிராம் அளவுக்கு மாதிரி வரும் இந்த சிக்கன். ஒரு சைட் சாதா சிக்கனில் இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் நாங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஸ்ரீலங்கன் சீரகத்தூள், அதாவது கறி மசாலா ஆட் பண்ணிட்டு கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூனும் பாதி லெமனையும் புழிஞ்சு விட்டுட்டு 1 டீஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் இன்றைய தான் என்னோடய ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் காட்டும். இதில் நான் கொஞ்சம் ஆயில் மேட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு எடுத்து வைக்கிறேன், இந்த சிக்கன் நல்லா மெரினேட் ஆகி வரதுக்கு. அடுத்தது ஷவர்மா ரொட்டி செய்கிறதுக்கு ஈஸ்ட் 10 கிராம் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 1 டேபிள் ஸ்பூன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், 20 கிராம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதில் 500 கிராம் கோதுமை ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா நீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கையால் நீட் பண்ணுறனாலுமே உங்களுக்கு இதே இன்க்ரீடியன்ட் அளவுகள் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கலும். நான் இன்றைக்கி டோ மிக்சரில் தான் நீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் சரியாக 50 கிராம் அளவுக்கு மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கையால் நீட் பண்ணுறதுனாலுமே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸுக்கு மாதிரி நல்லா நீட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு நீங்கள் நீட் பண்ணி எடுக்கணும். இறுக்கமாக நீட் பண்ணினேன்றால் இந்த ரொட்டி கொஞ்சம் உரமாக வரும். கொஞ்சம் லூஸான பதத்துக்கு தான் நீங்கள் நீட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு நீட் பண்ணக்குள்ள உங்களோட கையில் கொஞ்சம் அந்த வாட்டர் கூடுதல் ஆகிக்கிற மாதிரி ஒட்டின மாதிரி வரணும். அந்த மாதிரி லூஸான பதத்துக்கு நீங்கள் நீட் பண்ணி எடுத்துட்டால் தான் இந்த ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த டோவில் எல்லா பக்கமும் படுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயிலை இதை அப்படியே மூடி வைக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸுக்கு இது நல்லா டபுள் சைஸ் வாரத்துக்கு மூடி வைக்கணும். இந்த சிக்கன் நல்லா மெரினேட் ஆகி வந்துக்குது. நல்லா மசாலாவெல்லாம் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் தான் வச்சுட்டு எடுத்தேன். இப்போ இதை அப்படியே ஏர் ஃப்ரையரில் போடுறேன். ஏர் ஃப்ரையரில் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டேன் எடுத்துகிட்டு இதுக்கு கீழே அந்த கிரேவியெல்லாம் கீழே கொட்டாமிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஃபொயிலை வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயிலையும் எட் பண்ணுறேன். எட் பண்ணிட்டு இந்த சிக்கன் அப்படியே இதில் எட் பண்ணுறேன். ஃபொயில் பேப்பர் நீங்கள் கீழக்கு ஏர் ஃப்ரையரில் போடுன்றது அவசியம் இல்லை, உங்களுக்கு விருப்பம்டா போடலும். நான் கீழக்கு அந்த கிரேவி ட்ரேயில் கொட்டாமிக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த ஃபொயில் பேப்பரை போட்டேன். இப்போ இதுக்கு மேலே இந்த சிக்கனுக்கு மேலேயும் ஆயில் எட் பண்ணிவிட்டு இதை நான் சரியாக 200 டிகிரி செல்சியஸில் சரியாக 20 மினிட்ஸுக்கு இதை அப்படியே ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் இதே மெத்தட்டுக்கு ஏர் ஃப்ரையரில் போடாமல் இந்த சிக்கனை தவாவில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த சிக்கனை போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷவர்மா செய்யும். மேலும் அந்த மாதிரி செஞ்சாலுமே இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இங்கால ஏற்கனவே நீட் பண்ணி வச்சுருந்த டோ நல்லா டபுள் சைஸுக்கு வந்திக்குது. இப்போ அடுத்தது எப்படி ரொட்டி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்தது நான் போல்ஸ் பிரித்து எடுத்துக்கிறேன். நான் ஒரே அடியாக எல்லா போல்ஸையும் பிரித்து எடுக்கலை, ஒரு 4-5 மாதிரி ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சமாக போல்ஸை பிரித்து ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் பிரித்து எடுத்தேன். ஒரே அடியாக நீங்கள் எல்லா போல்ஸையும் பிரித்து ஒரு சைடில் வைக்க கொள்ளைக்கு அது ஓவராக பொங்கின மாதிரி வர கொள்ளைக்கு சைடுக்கும் காஞ்சமாக்கிக்கும். அதை விட நீங்கள் அந்த டோலிருந்து ரொட்டி தட்டை கொள்ளைக்கே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிச்சு எடுத்து அதை சரியான சேப்புக்கு மாதிரி போல்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தட்டி எடுக்க கொள்ளைக்கு அது உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே சுட்டு எடுக்கிறேன். நான் சரியாக இன்றைக்கி 500 கிராம் கோதுமாக்கு ஒரு 13 ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன்.
நீங்கள் இந்த ரொட்டியை சுடுறதுக்குமே ஸ்டவ் மிச்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை சுட தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுடக்கொள்ளைக்கும் இது மிச்ச நேரம் சுடக்கொள்ளைக்கும் இந்த ரொட்டி உரமாகின மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குயிக்காக சுட்டெடுங்க. ஒரு 3 மினிட்ஸுக்குள்ளே 2 பக்கமும் பெரட்டி விட்டு இதை சுட்டெடுத்தாலே போதும். இந்த ரொட்டி கொஞ்சம் மெல்லிசா தட்டிக்கிற சொட்டி இது மிச்ச நேரம் வேக தேவையில்லை. இது குயிக்காகவே வெந்துடும். அந்த சொட்டி நீங்கள் கட்டாயம் இதை குயிக்காக சுட்டுடுங்க. 3 மினிட்ஸுக்குள்ளுக்கும் 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 சைடும் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு க்ளோத் ஒன்றுக்கு மாதிரி தான் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வைக்க கொள்ளைக்கும் ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நான் சரியாக 13 ரொட்டி சுட்டு எடுத்துக்கிறேன். இது அப்படியே இந்த மாதிரி க்ளோத்தால் மூடி வச்சுட்டு இங்கால சிக்கன் ஏற்கனவே ஏர் ஃப்ரையரில் போட்டிருந்தேன். அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திக்குது. இப்போ இதையும் அப்படி வேறையாக எடுக்கிறேன். இதில் கோவா இலை கொஞ்சம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிட்டு எட் பண்ணிக்கிறேன். இது சரியாக 150 கிராமும் கூடவே வெங்காயம் 200 கிராம் அளவுக்கும் சலாடில் 200 கிராம் அளவுக்கு எட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி தான் எட் பண்ணிக்கிறேன் 100 கிராம் அளவுக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மயோனஸ் செட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் செட் பண்ணுறேன். மிளகு 1/2 டீஸ்பூன் எட் பண்ணேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்ல ஈஸியான மெத்தடில் வீட்லேயே நல்ல டேஸ்ட்டாக மயோனஸ் செய்யணும் அப்படின்னா நான் ஏற்கனவே அந்த ரெசிபி போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சலாடே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஷவர்மா எப்படி சுற்றுறேன்னு பார்ப்போம். ரொட்டியும் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இப்போ இந்த ரொட்டியில் கொஞ்சமான மயோனஸ் செட் பண்ணுறேன். மயோனஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த சலாட் எட் பண்ணுறேன். நான் இந்த ஷவர்மா சுற்றுறது 2 மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். சலாட் ஃபஸ்ட்டுக்கு எட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சிக்கனை வச்சுட்டு இதை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் ஷவர்மா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கனையும் சலாடையும் வேறு வேறையாக வச்சு சுற்றாமைக்கு நல்ல ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இந்த மெத்தடுக்கு செய்வோம். மேலும் சிக்கனை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சலாடில் நான் இந்த சிக்கனையும் எட் பண்ணிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொட்டியில் கொஞ்சமாக மயோனஸ் செட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சலாடையும் இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாதிரி வைக்கலும். இந்த மாதிரி செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு சிக்கன் வேறு சலாது வேறு வைக்கக்குள்ளக்கு உங்களுக்கு சம்டைம் சிக்கன் போதாத மாதிரி இருக்கும். நீங்கள் இதை இந்த மாதிரி சிக்கனோட சலாடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கக்கொள்ளைக்கு உங்களுக்கு அந்த 13 ஷவர்மாக்குமே கணக்கான அளவு பார்த்து உங்களுக்கு வச்சுக்கொள்ளையிலும் தேவையான அளவுக்கு மாதிரி பார்த்து பாருங்கள். இதுவும் நல்ல ஈஸியான மெத்தட் தான். இவ்வளோ தான் ஷவர்மா. லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் நான் சுற்றி எடுத்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஈஸியாகவே வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நல்ல ஈஸியான மெத்தடில் ஷவர்மா உங்களுக்கு செஞ்சிருக்கேலும். நான் ஏற்கனவே பீஃப் ஷவர்மா ரெசிபியும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.